நல்ல சமாரியன் கதை. ஒரு நாள் ஒரு மனிதர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு பயணம் செய்தார். அந்த வழி காடுகளும் மலைப்பாதைகளும் நிறைந்த ஆபத்தான பாதையாக இருந்தது. அவர் தனியாக நடந்து சென்று கொண்டிருந்தார். திடீரென சில கள்வர்கள் வந்து அவரை தாக்கினர். அவர்கள் அந்த மனிதரின் ஆடைகளை பறித்துக்கொண்டு அவரை மிகவும் அடித்தனர். அவர் காயமடைந்து சாலையின் ஓரத்தில் குற்றுயிராக விழுந்து கிடந்தார். சிறிது நேரம் கழித்து அந்த வழியாக ஒரு சமயக்குரு வந்தார். அவர் அந்த மனிதரை பார்த்தார். ஆனால் அவருக்கு உதவாமல் மறுபக்கமாக விலகி சென்று விட்டார். அதன் பிறகு ஒரு லேவியரும் அந்த வழியாக வந்தார். அவரும் அந்த மனிதரை பார்த்தார். ஆனால் உதவாமல் அவரும் விலகி சென்றார். அந்த மனிதர் மிகவும் துன்பத்தில் இருந்தார். யாராவது வந்து உதவுவார்களா என்று காத்திருந்தார். அப்போது ஒரு சமாரியர் அந்த வழியாக பயணம் செய்து வந்தார். அவர் காயமடைந்து கிடந்த மனிதரை பார்த்தவுடன் அவர் மீது கருணை கொண்டார். உடனே அவர் அருகில் சென்று காயங்களை கவனித்தார். காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் ஊற்றி கட்டு போட்டார். பிறகு அவரை தன் கழுதையின் மீது ஏற்றி அருகிலிருந்த ஒரு சாவடிக்கு கொண்டு சென்றார். அங்கு அவர் அந்த மனிதரை இரவு முழுவதும் கவனித்துக் கொண்டார். மறுநாள் அவர் 2 வெள்ளி நாணயங்களை எடுத்துக்கொண்டு சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்தார். இந்த மனிதரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதற்கு மேல் செலவு ஏற்பட்டால் நான் திரும்பி வரும்போது அதை உங்களுக்கு தருவேன் என்று கூறினார். இந்த கதை நமக்கு ஒரு ஆழமான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒருவர் துன்பத்தில் அல்லது சிக்கலில் இருப்பதை நாம் கண்டால் அவர் நமக்கு தெரிந்தவரா தெரியாதவரா என்று யோசிக்காமல் உதவி செய்ய வேண்டும். அன்பும் கருணையும் கொண்ட மனம் கொண்டவர்களே உண்மையான நல்ல மனிதர்கள். நல்ல சமாரியன் செய்தது போல நாம் மற்றவர்களின் துன்பத்தை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்தால் மனிதர்களுக்கிடையில் அன்பும் ஒற்றுமையும் அதிகரிக்கும். அப்படி அனைவரும் கருணையுடன் நடந்து கொண்டால் இந்த உலகம் இன்னும் அழகானதும் நல்லதுமான இடமாக மாறும். Please like, share, subscribe and click the bell icon for more tech videos at Tech4Win.